அம்மா வீட்ல யாராவது இருக்காங்களா? அம்மா யாரோ வந்திருக்காங்க, வாங்க. உங்க பேர் என்ன மேடம்? என் பேரு கமலி. நீங்க? நாங்க சோட்டாராஜன் இருக்காரான்னு பார்க்க வந்தோம். சோட்டாராஜன் அவங்க இறந்து 12 வருஷம் ஆச்சுங்களே. இறந்துட்டாரா? எப்படி இருந்தாரு? அவரு ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரா? அப்ப இந்த பையன் யாரு? அதோ இருக்காரு, அவர் 2வது வீட்டுக்காரு. அவருக்கும் எனக்கும் பிறந்த பையன். அப்பா அந்த பொண்ணு? அது சோட்டாராஜனுக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணு. அப்படியா? சோட்டாராஜன் இருப்பாருன்னு வந்தோம், இறந்துட்டாரா? ஓகே ஓகே, நம்ம கிளம்பலாம். சோட்டாராஜன் 12 வருஷத்துக்கு முன்னாடி செத்தான். ஆனா இந்த நாட்டு போலீஸ் இப்ப வலை வீசுது. இந்த நாட்டு போலீஸ்னால என்ன ஒரு இவங்கெல்லாம் முட்டாள் போலீஸ். சோட்டாராஜன் ஏண்டா 12 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சுட்டு வந்து இங்க ரயில்ல அடிபட்டு செத்துட்ட, உன் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி ஜாலியா மாறு விஷயத்துல சுத்திட்டு இருந்தா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? என்ன சொன்ன? போலீஸ் ஒரு கூட பிடுங்க முடியாது. உண்மைதான்டா. என்ன ஓ பிடிக்கிட்டியாடா? முட்டாள் போலீஸா? முட்டாள் போலீஸ் என்ன பண்ணுன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தர் செத்துட்டான்னா திரும்ப சாக முடியாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்துட்டடா, அப்போ உன் கேஸ் க்ளோஸ். இப்போ நீ ஆல் க்ளோஸ்ரா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ளைய சின்ன வயசுல பார்த்தது இன்னும் அப்படியே சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள, எங்க விட்டு மகாலட்சுமியை கண்ணில் காட்டுங்க. போய் பொண்ணு அழைச்சிட்டு வாமா. ஆமா, முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா. காஃபி குடுக்கவே இல்ல. வாண்டு என்னம்மா பேசுறான் பாரு. ரொம்ப நல்லா இருக்கல. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நீ உள்ள போமா. என் தம்பி பொண்ண சின்ன வயசுல பார்த்தது, நெடு நெடுன்னு வளர்ந்து மகாலட்சுமி முதல்ல இருக்கா. எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு வரதட்சணையா என்னென்ன சீரெல்லாம் செய்வீங்க? செய்யறத தெளிவா சபையில சொன்னீங்கன்னா. சுமாரியா ஐயா, 1000 தான் அக்கா தம்பி உறவு இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானையா. அவருடைய மருமகனுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்யறேன்னு அவரு வாயாலே சொல்லிட்டோம். இதானே நம்ம ஊர் வழக்கம். ஏன் என் தம்பி உன் மருமையனுக்கு 100 சவரன் நகையும் ஒரு ஆடிக்காரும் வாங்கி கொடுக்க மாட்டானா என்ன? என்னங்க? ஒரு நிமிஷம் மாமா. சரிங்க. என்னடி ஆச்சு? என்னங்க உங்க அக்கா 100 பவுன் நகை காரும் வாங்கி தர சொல்றாங்க, அதுவும் ஆடி காரம். ஏய், அவங்க இத தமாசுக்கு சொல்லிருப்பாங்க, அத போய் பெருசுப்படுத்தாத. என்னங்க பெருசுப்படுத்தாதங்கிறீங்க? நம்ம வீட்டு நிலைமை தெரிஞ்சுக்கிட்டே அவங்க எப்படிங்க இப்படி கேக்குறாங்க? இல்ல, நம்ம பொண்ணு அந்த வீட்டுல போய் வாழ போறா. அது இல்லாம அவன் எங்க அக்கா பையன். நம்மளும் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது சீர்சனத்தை செஞ்சு அனுப்பிச்சாதானே நல்லா இருக்கும்.
அப்பா என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் இவ்வளோலாம் செய்யணுமா? சரி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. என்னங்க? ஒன்றும் இல்லை. டேய் சரவணா, பணத்தை பற்றி கவலைப்படாத. பணத்துக்கு நல்ல ஒரு வழி சொல்கிறேன். இப்போதைக்கு ஒத்துக்கோ. என்னாப்ல, என்னாச்சு? ஏன் யோசிக்கிறிய? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அக்கா சொன்ன மாதிரி எல்லாமே மாப்பிள்ளைக்கு செஞ்சிடலாம். அதெல்லாம் உங்க இஷ்டம். வீட்டுக்கு வர மகாலட்சுமிய வீட்டுக்கு அனுப்பினா மட்டும் போதும் மாப்ள. எல்லாமே எங்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தட்டை மாத்திக்க வேண்டியதானே. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. வாங்கம்ல, பிடிக்காமல. லட்டு வா, தட்டப்படி. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. பேக்ரவுண்ட்ல பாட்டே முடிஞ்சு போச்சு. கிளம்பி போலாம் வாயா. ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. என் பேர் குமரேசன். நான் நாட்டக்கோட்டையிலிருந்து வர்றேன். என் குழந்தைக்கு எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் பிள்ளைக்கு மூளை கேன்சர். ஆமாங்க. உடனடியா ஆபரேஷன் பண்ண 40 லட்சம் வேணும். ஆமாங்க. எல்லாத்தையும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியமா போகும். நான் சொல்ற மாதிரி நீ கேட்கறியா? ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என் பிள்ளையை காப்பாத்தினா போதுமையா. ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். நான் பறந்து போற நிறுவன துறையானது பேசுகிறேன். இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்காக உங்களை நாங்கள் நாடி வந்துள்ளோம். பேசுப்பா. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் குமரேசன். என் பிள்ளைக்கு மூளை காய்ச்சல்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னா ரூபாய் 40 லட்சம் ஆகுன்ட்டு சொல்லிட்டாங்க. அவ்வளவு விஷயம் எங்கிட்ட இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நானும் எங்க வீட்டுக்காரரும் தினக்கூலிக்கு கல்லூரிக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு மூளையில கேன்சர். இத பாக்குற நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா அது மூலம் வர பணம் என் குழந்தையோட ஆபரேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வா சரவணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். செல்வம் எல்லாம் சொன்னான். சொல்றதும் வாஸ்தவம் தான். கையில இப்போ அவ்வளோ பணம் ரெடியா இல்லையே சரவணா. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரவணா. இப்போ நான் வச்சுருக்கிற சொகுசு பங்களா, வெளில நிற்கிற ஆடி காரு, இதெல்லாம் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சதுன்னு நினைச்சியா? எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் தான். இப்போ நீ கூட கேள்விப்பட்டிருப்பேன் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ட்டு. இந்த 1 லட்சம் போட்டா 2 லட்சம் வருது, 2 லட்சம் போட்டா 4 லட்சம் வருதுன்ட்டு எல்லாமே அந்த மாதிரி சம்பாரிச்சது தான். என்னப்பா சொல்ற? இதெல்லாம் நிஜமா? சரி அதை விடுப்பா. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க? ஒரு 20 லட்சம் வச்சிருப்பேன். சரி, இப்போ கல்யாணத்துக்கு மேற்கொண்டு எவ்வளோ தேவைப்படுது? இன்னும் 20-30 லட்ச ரூபா இருந்தா. இன்னும் 20-30 லட்சமா? சரிப்பா, நீ ஒரு வேலை பண்ணு. உங்ககிட்ட இருக்கிற 20 லட்ச ரூபாயை என் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. நான் அதை ட்ரேடிங்ல போட்டு நான் உனக்காக ஏதாவது ஒன்று பண்றேன். சரிப்பா, உன்னை நம்பிதான்ப்பா இறங்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கை உன் கையில தான் படங்கிருக்கு. என்ன தலைமுடி வச்சிடாதுப்பா. நண்பன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு மகனா அவ எனக்கும் மகதாயா. நீ தைரியமா அக்கௌண்ட்ல பணத்தை சென்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. சரிப்பா, நான் பண்றேன். தைரியமா பண்ணுப்பா. சரிப்பா, கண்டிப்பா பண்றேன். என்ன மாப்ள? வாங்க மாமா. இங்க உட்காந்துருக்கியா? இல்ல மாமா, ஒரு ஃப்ரெண்ட் வரனாரு, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மாப்ள, வச்சுக்கோங்க. ஐயோ மாமா, இது வேணாம் மாமா, இதெல்லாம் வேணாம் மாமா. மாமா கல்யாணத்துக்கு வச்சுக்க. மாமா இருக்க, கவலைப்படாதீங்க. சரி மாமா, ரொம்ப நன்றி. நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கணும். சரி மாப்ள, வரேன் மாப்ள. சரவணா, உன்னோட பணத்தை நல்லபடியா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்பனே முருகா, நீதான்ப்பா காப்பாத்தணும். எல்லாம் நல்லபடியா நடந்துரும்ல? சந்தோஷமா போப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா ஐயா எந்திரிப்பா, எந்திரிப்பா. பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. அக்கௌண்ட்ல 40 லட்சம் ரூபாய் ஏறிச்சாமா. டாக்டர் நாளைக்கே ஆபரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அதை நன்றி சொல்றப்ப உங்களை பார்த்து தெய்வம் போல என் பிள்ளையை காப்பாத்திட்டீங்க ஐயா. எனக்கு என்ன பேசுனே தெரியலங்க ஐயா. சரிப்பா, சரிப்பா. சந்தோஷமா போய் ஆபரேஷன் பண்ண வழியை பாரு. போய் டாக்டரை பாரு. சரி, ரொம்ப நன்றி. பவி, பவி கேளுடா. பவித்ரா, சாரிடா, கதவு தொறாடாமா. பவித்ரா, பவி, கண்ணா சாரிடா கண்ணா. கண்ணா குட்டி, பாப்பா சாரிடா. போனா நீ ஒன்னும் என்ன கன்வின்ஸ் பண்ண வேணாம்.
உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் கூட மறந்துட்டல. இவ்வளவு வருஷத்துல எப்போச்சும் மறந்துருக்கேனடா. அண்ணா ஏதோ ஒர்க்ல கொஞ்சம் டைட்டா மாட்டிக்கிட்டேன்டா. நல்லடி சீக்கிரமா வரதான் பார்த்தேன் அண்ணா. என்ன மனுஷர் கண்ணா ஒரு செகண்ட் பாருண்டா கண்ணா. ஏன்டா இப்படி? இப்ப நான் திரும்பி பார்க்க போறியா இல்லையா? ஹாப்பி பர்த்டே சொல்ல குட்டி. Thank you ண்ணா. சரி சரி, அண்ணன் தங்கச்சி பாசம் பொழிஞ்சது போதும். முதல்ல கேக்க கட் பண்ணிரலாம். பர்த்டே முடிஞ்சிரும் போல. பண்ணிரலாமா? இத முதல்ல தலையில போட்டுக்கோங்க. Thank you ண்ணா. சூப்பர். இந்தாங்க. மனசுல Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Pavi Papa. Happy birthday to you. நல்ல பெரிய பீஸா வெட்டுங்க. அதானே? சூப்பர். அண்ணா அப்புறம் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். அண்ணா அப்படி மறந்துடுவேடா. அச்சா இந்தாங்க. Thank you. Wow. நானே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வீக்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. Thank you so much அண்ணா. என் குட்டி பாப்பாக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? Thank you. God bless you செல்லமே. யார்கிட்ட இந்த போன் தெரியலையே. ஹலோ சார், ஐ அம் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் பவித்ரா பேசுறேன் சார். சொல்லுமா. சோ நான் இன்னைக்குல இருந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். வெரி குட்மா. நீ வாட்ஸ்அப்ல வாமா. ஓகே சார். சொல்லுமா. சார் வந்துட்டு சார். பவி ஒரு நிமிஷம் லைன்ல இரு. நானு போன மிட்டம்ல உன் மார்க் எவ்வளவுன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகே சார். வாட் பவி என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன மார்க்மா? எல்லாத்துலயும் வாஷ் அவுட் ஆயிட்ட. நீ எழுதுத உனக்கே அனுப்புறேன். அந்த கண்ட்ரைவை நீயே பாரு. சார் நான் நல்லா தான் சார் எக்ஸாம் பண்ணேன். ஆனா எப்படி ஃபெயில் ஆனேன்னு தெரியல சார். அப்போ நான் தான் உன்னை ஃபெயில் ஆயிட்டேன். அப்படியே நீ சொல்ற? சார் நான் அப்படி சொல்ல சார். என்ன அப்படி இல்ல நொப்படி இல்ல. இந்த பாருமா, நாளை காலையில நீ கிளாஸ்க்கு வரும்போது உங்க அண்ணன் உங்க அம்மா ரெண்டு பேரையும் கூட்டு வா. நீ எழுதின லட்சணத்தை அவங்களும் பார்க்கட்டும். அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். புரியுதா? ப்ளீஸ் சார், அண்ணனுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படும். வேணாம் சார். ஏமா வேணாங்கறியா? அப்போ ப்ளீஸ் சார், வேணாம் சார். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியாமா? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார். அப்போ இந்த லைனை கட் பண்ணிட்டு நீ வீடியோ கால்ல வா பாப்போம். ஓகேவா? ஓகே சார். வந்துட்டியா? வா வா. சார் வந்துட்டு சார். பவி வெரி குட். ஏமா உன் முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருக்குது. வைத்திட்டியா? ஆமா சார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத பவி. நம்ம கிளாஸ்லயே உன்னை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறதா என்னுடைய முதல் வேலை. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிளாஸ்லயே நீ தான் ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ சார். அப்புறம் பவி, நான் உனக்கு எப்போ வீடியோ கால் பண்ணாலும் உடனே நீ அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும். ஓகே சார்.